தமிழ்நாட்டுக்கும் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதே எனது கடமை. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. திருவள்ளுவர் சிலையை சென்று பார்க்க 3 புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும். டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம் குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சனம். கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலம் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சீமான் உள்ளிட்டோர் கைது. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2வது நாள் விசாரணைக்கு பின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தகவல். இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சி பெயரை இபிஎஸ்க்கு அளித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. கட்சியின் உள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என இபிஎஸ் பதில் மனு தாக்கல். விழுப்புரம் அருகே 8 லட்சம் ரூபாய் பணத்திற்காக நண்பனை அடித்துக் கொன்ற நபர் கைது. மலட்டாற்றில் உடலை புதைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் சடலத்தை தேடும் பணி தீவிரம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஏர்கன் துப்பாக்கி குண்டு பாய்ந்து 17 வயது சிறுவன் காயம். குரங்குகளை விரட்ட காபி தோட்ட உரிமையாளர் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சிறுவர்கள் விளையாடிய போது விபரீதம். சென்னை செம்மொழி பூங்காவில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான சர்வதேச டெண்டர் ரத்து. அதானி நிறுவனம் குறைவான தொகையை குறிப்பிட்ட போதும் மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருப்பதால் ரத்து என தகவல். அதானிக்கு வழங்கப்படவிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி. மின் கொள்முதல் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யுமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வேதாரண்யம் அருகே வயல்களில் மழைநீர் தேங்கியதால் 2000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிப்பு. அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் முளைக்கத் தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை. ஓசூர் அருகே ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை துரத்திய காட்டு யானையால் அதிர்ச்சி. யானையிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய சிறுவன் பரபரப்பு காட்சி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் படையெடுப்பு. 4 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு முதல் நாளை வரை கடலில் இறங்கவோ நீராடவோ கூடாது என போலீசார் தடை விதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் கடும் பனிப்பொழிவு. எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி படர்ந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னையில்
22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 58,880 ரூபாய்க்கு விற்பனை. மார்ச் மாதத்திற்கு பின் தங்கம் விலை எகிரும். தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் தகவல். சீனாவின் பட்டாசு நகரமான லியூ யாங்கில் புத்தாண்டை வரவேற்று கண்கவர் வான வேடிக்கை. ஒரு மணி நேரம் இடைவிடாமல் வானத்தில் வர்ணஜாலம் காட்டிய நிகழ்வை கண்டு ரசித்த பொதுமக்கள்.